Come meet our mermaid and other aquatic creatures at VGP Marine Kingdom. Vivo V29e, the masterpiece. Buy now and get cashback offers. அது என்னன்னா இப்போ நீங்கள் கொடுத்து நிறைய படங்கள் நடிச்சுட்டு வரீங்க. இன்ஃபேக்ட் அந்த டிசைன்லேயே எடுத்துனா சார் முதல்ல ஒரு போஸ்டர் விடணும், அது ஒரு சிங்கிள் விடணும், திரும்ப ட்ரெய்லர் விடணும், டீசர் விடணும், ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், படம் ரிலீஸ், சக்ஸஸ் மீட். நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கலாம், அந்த டிசைன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமான ஒரு கேள்வி வந்திருக்காங்க. இல்லை, அது வந்து ப்ரொடியூசரோட கால், அது பண்ணி தான் ஆகணும் அவங்க. இப்போ என்னோட இந்த படம் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனி தயாரிக்கிறாங்க. இதில் வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், வேற ஒரு தாட் ப்ராசஸ் நான் அப்ளை பண்ண முடியாது. அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக காலங்காலமாக என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அதுதான் அவங்களுக்கு தோணும். நாளைக்கு பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இன்றைக்கி கூட ப்ரொமோஷன்ஸ்க்கு வரும்போது இது வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் சார் ஸ்பீல் பண்ணி கூப்பிட்டாங்க, வந்தேன். கதைக்களமாக இருக்கட்டும், இதோட ஸ்கில்லாக இருக்கட்டும், இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இன்னொரு பர்டிகுலர் விஷயம் நீங்கள் ரொம்ப யூனிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. Personally, I am a big fan of thrillers and suspense. Fan of Vijayanthi sir இதை சொல்ல அப்படின்னா நான் ஒரு மனசு லைட்டா அப்படியே திரும்பிட்டேன். தெரியாது அவர் தேங்க் யூ சொல்ல வந்தாரு. உங்களுக்குலாம் தெரியாது அந்த மாதிரி தோணாது. சொல்லிட்டு அதுக்கு வரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நாங்க போங்க. சரி, I am a big fan of Vijay Antony sir's music. பரவாயில்ல. ஐயோ, நான் எல்லாரோட ஃபேன்ன்றாங்க. இதே ஒரு விஜய் டிவின்னு என்ன பண்ணிருப்பீங்க நீங்க உட்காந்து? வேற என்ன படம் வரப்போகுது? லியோ. அங்க போனா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? மகிமா என்ன மகிமா? இல்ல ஃபேனா இருந்தா ஃபேன் சொல்லிதானே ஆகணும். உங்க ஃபேன் I was just coming to the point. நான் क्वेश्चनே மறந்துட்டேன். என்ன கேட்டாரு? இல்ல அது முக்கியம் இல்லங்க. क्वेश्चन விட்டுருங்க. நீங்க 1000 கேட்டுக்கலாம். இதுக்கு முதல்ல விளக்கம் கொடுங்க. நீங்க ஃபேன் சொல்லாம கூட இருக்கலாம். ஃபேனா இருந்தா நான் சொல்லிருப்பேன் அப்படினாங்கல. இல்ல ஃபேனா இருக்கும்போது சொல்லிதானே ஆகணும் அப்படினு சொல்ல வந்தேன். அதான் I am a big fan of Vijay Antony sir. சார், எல்லா கணவர்களும் வந்து இந்த சொசைட்டிக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க பண்ற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் கமெண்ட் வைஃப் மூலமா தான் சொல்லுவாங்க. உங்களுடைய படங்கள்லாம் முடிச்ச உடனே வைஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுவீங்க, என்ன சொல்லுவாங்க? இல்லை, அவங்க ரொம்ப பாசிட்டிவான என்கரேஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நான் எனக்குன்னு ஒரு சின்ன குட்டி உலகம் என் மனசுக்குள்ள. ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சது பிடிக்கலன்னு தாண்டி என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. போட்டு காட்டுவேன் ஃபர்ஸ்ட் ரசிகை அவங்க தான். இன்ஃபேக்ட் நான் நடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே நம்புனது அவங்க தான். யாருமே நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி மேபி நிறைய படங்கள் பண்ணுறது அப்புறம் நம்புவாங்க. என் மேலே என் ஒய்ஃப்க்கு வந்து இவர் என்ன வேணால் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் புருஷன் உயிரோடு தான் இருப்பார் உள்ள. எல்லாரும் இல்லை ஃப்ளைட்டே கறிக்க போச்சுன்னு சொல்லிட்டா கூட அவர் உயிரோடு இருப்பார்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை என் மேலே. ஸோ அப்படி பார்ப்பாங்க, என் எல்லா இடத்தையும் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுவேன். நான் எங்கே இருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்றிடுவேன். ஒரு குறிப்பிட்ட படம் வாசின்னு பார்த்துட்டு ரொம்ப ஃபீலிங் சூப்பராக நடிச்சிருக்கேன். இல்லை, நடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்களுக்கு ஓவராலாகவே என்னை ரசிப்பாங்க. ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும். ஆனால் அவ்வளோ பாசிட்டிவ்னஸ் அவங்களுக்கு ஓவராலாகவே ரொம்ப எனக்கு. ரொம்ப சமீபத்தில் கூட கலாட்டாக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. ஸோ அப்போ வந்து பாடு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 பாட்டு பாடிட்டீங்கன்னா அது தொண்டை இப்படி வலிக்குதுன்னா அவங்க கான்சர்ட் பாட போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு ஒரு சந்தேகத்தோடு சொன்னீங்க. நீங்கள் கான்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மழையில எல்லாமே அவ்வளோ ஹை பிச் சாங், ஒரு பயங்கர 10,000 மக்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுத்து அனுப்பிச்சிங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு அவ்வளோ பாடுறீங்க, அது எல்லாமே அது ஒரு எனர்ஜி கொடுக்குது, அங்கேருந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது? எனக்கே தெரியல ஆக்சுவலாக. ஃபஸ்ட் டைம் நான் எப்படி இருப்பேன்னு அப்போ தான் பார்த்தேன். நான் வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்காங்க, இவ்வளோ ஓப்பனாக இருப்பேன், நான் இறங்கி பேசுவேன், நான் நடுவில் வந்து கேப்பில் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்றது நானே தெரியல எனக்கு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல லிரிக்ஸ் மறந்து போச்சு எனக்கு. டிவி ஒர்க் ஆகலை, ஆடியன்ஸ் பாடுறாங்க அந்த வார்த்தையெல்லாம், குட்டி குட்டி வார்த்தைகள், ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பச்சை தண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை தண்ணி பற்றிக்கிச்சு பாட்டிலேயே எனக்கு வார்த்தைகள் மறந்து போச்சு. ஐ திங்க் அங்கே தான் வந்து மழை பெஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அவங்க வாயிலேருந்து வாங்கி பாடினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள்லாம் இன்னும் வந்து ஞாபகம் வச்சுருக்குறாங்க. அவ்வளோ கூட்டம் வராங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க. ஒன்று நான் சொன்னேன், அவர் he actually performed all the songs. அதை வந்து சொல்லணும், எல்லா கான்சர்ட்லையும் அது நடந்ததில்லை. he performed every song. அவரே பண்ணாரு. என்னன்னா ஒரு கான்சர்ட்ல லைவ்ல இன் பிச் இருக்குதுங்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட் திங் டு. ஏன்னா மானிட்டர் கேட்காது. he was in pitch throughout. அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ எனர்ஜியை கொடுத்துட்டு டியூன்ல இருக்குன்றது உண்மையிலே அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் எனக்கு ஆக்சுவலி. ஆனால் அது பெருசாக உள்ளே போனோன்னு தெரியல மேனேஜ் பண்ணி. உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த உலகம் ரிப்போர்ட்டரான உலகம்? இல்லை, ஆக்சுவலாக இந்த உலகம் ரொம்ப கஷ்டமான உலகம். குறிப்பாக க்ரைம் ஜேர்னலிசம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பானது.
போலீஸ் டிபார்ட்மெண்ட் தாண்டி அவங்க இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை சம்டைம்ஸ் வரும். இன்ஃபேக்ட் சில க்ளூஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இங்கேருந்து தான் எடுப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உலகம் தான் க்ரைம் ஜேர்னலிசம் அப்படின்றது. ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அந்த அந்த துறையெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல ஆக்சுவலி. உண்மையிலேயே போலீஸ்க்கு கூட ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குது. ஒரு பேட்ஜை மாட்டிட்டு காக்கி சட்டையை போட்டு போனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ரொம்ப உண்மை. படத்துக்காக நம்ம ரிசர்ச் பண்ணும்போது பேசின ஒரு சில ஆட்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குற உலகம் வந்து இப்போ நீங்க போலீஸ்லயே வந்து அவங்க பார்க்குற உலகம் வேற, நம்ம பார்க்குற உலகம் வேற. அவங்களுக்குலாம் வந்து இவங்கெல்லாம் எப்படி இப்படி நார்மலாக வாழ்றாங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த டார்க் சைடு அவங்க இதை பார்க்குறது. ஒரு ரிப்போர்ட்ன்றவங்க அந்த மாதிரி 5 உலகம் பார்க்குறாங்க. நாங்க பேசின ஆட்கள்லாம் அந்த போலீஸ்க்கு அது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. கோர்ட் சைடு அது ஃபுல்லா கோர்ட்னா என்ன, அதோட ப்ரொசீடிங் எல்லாம் இந்த மாதிரி ஒரு 5 உலகத்தை அவங்க பார்க்க. இத்தனையும் துப்பாக்கி எல்லாம் பார்க்குறாங்க, பாதுகாப்பு எல்லாம் பார்க்குறாங்க. எந்த விதமான இவங்களுக்கு வந்து பெருசாக இந்த கொலைகார செத்தவங்க சைட்லேருந்து ஒரு லஞ்சமோ கமிஷன் ஒன்றுமே வராது. அட்லீஸ்ட் ஏதாவது வேறு சொகுசுகள் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. பொலிட்டிக்கல் பெருசாக ஒன்றும் வராது, பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த 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 ஜேர்னலிசம் ரொம்ப கொடூரமானது. போலீஸ் அதிகாரி உண்மையாக இருக்க முடியாது, ஒரு ரிப்போர்ட்டர் அதிக உண்மையாக இருக்கவே முடியாது, இருக்க விட மாட்டாங்க. இல்லை இந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. உங்களால் கரெக்டாக இருக்க முடியாது, நீங்கள் உண்மையை பேசிட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, உங்களுக்கு மனசுக்கு நிறைய உண்மைகள் தெரியும், எல்லாரை பற்றியும் தெரியும், உங்களால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு 10% நம்ம மனசாட்சிக்கும் நமக்கு பெரிய கான்ஃப்ளிக்டோட போராட்டத்தோட வாழ்ந்துட்டு கொஞ்சம் லீக் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு பறிச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்றது தான் அந்த லைஃபு. ஸோ அதில் வந்து க்ரைம் ஜேர்னலிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவங்களுக்கு உண்மைகள் தெரியும், ஆனால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கரப்டட் சொசைட்டியில் கொஞ்சம் வாழ்கிறாங்க. அப்படிதான் நடிகர்களோட சினிமா சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை கூட நிறைய தொடர்பு இருக்கும் சார். நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அவங்களால பெருசாக வெளியில சொல்லிக்க முடியாது. ஏன்னா சினிமாவோட உண்மைகள்னு சொல்லுவாங்க. சினிமாவில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்று வெளியேருந்து பேசுகிறாங்க இல்லையா, சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி சினிமாவில் பாவமான, அதாவது ஒரு மித்து இருந்துச்சு இல்லையா, சினிமா இண்டஸ்ட்ரி போனால் கெட்டு போயிருவீங்க அப்படின்னு. சினிமான்றது பியூர்லி இப்போ டெக்னிக்கல் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ சினிமான்றது சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி அண்ட் கேமரா, அதோட நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக தான் சினிமாவில் இருக்குது. சினிமாவை பற்றின நிறைய உண்மைகள் அப்படின்ற லெவலில் உண்மையே கிடையாது. சினிமான்றது ஒரு சாதாரண இண்டஸ்ட்ரி தான் ஆக்சுவலாக. இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அது மாதிரி சினிமான்றது ஒன் மோர் இண்டஸ்ட்ரி. பேட்ச்மேட்ஸ், ஆனால் வெவ்வேறு கிளாஸ். நான் ஃபிசிக்ஸ் பண்ணேன், அவர் விஸ்காம் பண்ணாரு. ஸோ எங்க we know each other for a very long time. ஸோ அதனால செட்ல போய் தான் அவரை நம்ம பார்க்குறோம், என்ன இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆச்சரியம் வந்தாரு. அவர் ராஜான்னு தான் கூப்பிடுவாரு. ஆமா, வெரி கியூட்ல he calls him ராஜா. அவர் பேருங்க நீங்க கியூட் நீங்க ஏதோ செல்ல குட்டின்ற மாதிரி. I thought அது ஏதோ செல்ல பேருன்னு நினைச்சேன். Oh I'm sorry. ஓகே சார், இப்போ எங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அவர் ஸ்கூல் காலேஜ் டைம்ல அவரை பற்றி தெரியாத ஒரு சீக்ரெட் ஏதாச்சும் நீங்கள் சொல்ல முடியுமா? பிகாஸ் அப்படி எவ்வளோ சொல்லலாம் சொல்லலாம் அதை வச்சுக்க மாட்டேன். அது ஏன்னா அவரே சொல்றாருன்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது காலேஜ் படிக்கும் போது ஒரு எக்ஸ்பென்சிவ் கீபோர்டு ஒன்று வச்சிருப்பாரு. அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனா வாசிக்க தெரியாது. எதுக்கு அதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு போது கேட்போம். உண்மை கரெக்ட் தானே? கரெக்ட். இப்போ வாசிக்க தெரியுமா? இல்லை தெரியாது. அப்படியே சார், என்ன காரணமாக வந்து கீபோர்டு வாங்குறதுக்கு? ஃபஸ்ட்டு சம்பளம் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி இன்ஜினியராக ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. அது ஒரு கீபோர்டு போக தான் வாங்கிக்கிட்டேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோனில் டைப் அடிக்கிறீங்களா, டைப் ரைட்டிங் தெரியுமா உங்களுக்கு? அந்த டைமில் கற்றுக்கிட்டீங்களா? இப்போ கற்றுக்கிட்டீங்களா? இப்போ கற்றுக்காதவங்க கூட இப்போ டைப் அடிக்கிறாங்க ஃபோனில். அது மாதிரி இப்போ நம்ம கீபோர்டில் வந்து ஒவ்வொரு நோட்டாக ஃபீட் பண்ணி கூட நம்ம வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டைப் அடிக்கிற மாதிரி மியூசிக்கோட பேட்டர்ன் மாறி போச்சு. இப்போ அதை தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் மியூசிக் சொல்கிறாங்க. நீங்கள் முறையாக வாசி கற்றுக்காமல் அப்படிலாம் பண்ணலான்னு நினச்சி வாங்கினது அந்த டைமு. வாங்கினேன், கற்றுப்பேன் அப்படின்ற ஐடியாவில் கொஞ்சம் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா. சார், இன்னைக்கு ஒரு நேர்காணல் நிறைய உண்மைகள் அழகாக சொல்லுவார். ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தாரு, எனக்கு பெருசாக நடிப்பு நான் முறையாக கற்றுக்கல, நான் இப்போ நடிக்கிறேன், இசை நான் முறையாக கற்றுக்கல. இது ஃபர்ஸ்ட் டே நான் அவரை பார்க்குறேன், செட்டில் பார்க்குறேன். அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே அதுதான். இந்த மியூசிக் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதே தான் சொன்னார். ஐ வாஸ் லைக்
இவ்வளோ ஓப்பனா பேசுறாரு அப்படின்னு நினைச்சேன். ஓப்பனா பேசுறாங்க, உண்மையிலே தெரியாததை சொல்லிட்டாரு. அப்படி இல்ல 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 யாரும் அப்படி பேச மாட்டாங்கல்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா. யாரும் சொல்ல மாட்டாங்க. That was very like ரொம்ப ஜெனுயினான ஒரு ஹியூமன் பீயிங். சோ யா நீங்க ஓப்பனா பேசுறீங்க, இதெல்லாமே தாண்டி இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆனா அதுக்கு நீங்க கத்துக்கிறீங்க, அதுக்கான ஒரு மெனக்கெடல் இருக்கு. அதுதான் வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு காரணமா இருக்கு. இப்போ சில பேர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, டிரெக்டர்ஸ் இப்போ நிறைய சொல்லுவாங்க, விஜய் நீங்க ஒரே மாதிரி நடிக்கிறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு டிரெக்டர் வந்து உங்களை உண்மையா சார் உங்களுக்காக நான் தனியாக ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன், அது பயங்கர நிறைய ஒரு வெர்சட்டலான பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்க வேண்டும். ஒரு ஜிகர் தண்டல பாபி சிம்ஹா பண்ண மாதிரின்னு வைங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல அப்படி உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, இவர் இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்றாரு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லுவீங்க. எதனால அது ஒரு நீங்க ட்ரை கொடுக்கலாம்ல சார்? எதனால அது ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து உண்மை இல்ல. அதாவது அவர் வந்து பெருசா நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது உண்மை இல்ல. அது ஆக்சுவலா கிடையாது. அவரோட ரேஞ்ச் வந்து என்னன்னா, ஹிஸ் ரேஞ்ச் இஸ் பிகர் தென் வாட் ஹி இஸ் ஷோயிங். அதாவது எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றது போவேன்னா, கதறி அழுகுனா அழுகுறாரு. ஐ மீன் வித்அவுட் கவரிங் ஹிஸ் ஃபேஸ் ஹி இஸ் ஏபிள் டு டு தட். அதெல்லாம் பண்ணுவாரு. என்னன்னா அவர் சூஸ் பண்ண படங்கள்ல அதுக்கு மேல அவருக்கு தேவைப்படலன்றதான். ஐ டோன்ட் திங்க் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் கம்மின்றது அவரே ஒத்துக்க மாட்டாரு, பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இல்ல பண்றாரு, அவர் சொல்லுவாரு. அப்படி க்ளோஸ் டு ரியாலிட்டி சூஸ் பண்றேன். ஆக்சுவலி படங்கள் இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் இப்போ திடீர்னு ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி பண்றதுனால எனக்கு அதுக்கான விஷயங்கள் தேவைப்படாம இருக்கு. க்ளோஸ் டு ரியாலிட்டி தாண்டி ஒரு கதை சொல்லும்போது என்னால் அந்த ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த ஸ்கிரிப்டில் என்ன வச்சு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ற மாதிரி ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ். அந்த அளவுக்கு நான் யோசிச்சதே இல்லை. ஒரு ஆக்டராக நான் என்னை பார்த்துக்கிட்டே கிடையாது. ஒரு கதை கேட்பேன், அந்த கதை பிடிச்சிருக்கு, என்ன வச்சு ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜேர்னி நல்லா இருக்கு, 2.5 hours நான் உடனே பண்ணிடுறத தவிர்த்து இதை தாண்டி வந்து எனக்கு தீனி போடுங்க, நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் என்கிட்ட இல்லவே இல்லை. அந்த ஒரு படம் பண்ணணும், அது படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா, மோர் தான ஹீரோ, அதை தானே ஹீரோ 24 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டை கன்வே பண்ணி ஆடியன்ஸ்க்கு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுல வந்து ஹீரோ பிளேஸ் அ மைனர் ரோல் ஆக்சுவலி. ஸோ எனக்கு தீனி போடுங்க, நான் என்னோடய ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எனக்கு பார்க்க தெரியல ஆரம்பத்தில் இன்றைக்கி வரைக்கும். நான் எப்போவுமே டேரக்டர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட கதைக்கு நிற்கிறது எப்படி, நம்மளால் தாங்க முடியுமான்ற மாதிரி வேற ஒரு தாட் ப்ராசஸில் பார்க்குறேன்றதுனால so far என்னால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடிஞ்சதோ பண்ணிக்கிட்டேன். Come meet our mermaid and other aquatic creatures at VGP Marine Kingdom. Vivo V29e, the masterpiece. Buy now and get cashback offers.